நான் கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன் இப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்களில் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, ஆஃபீஸ்க்கு போகிறது, இல்லை ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஸோ அங்கே போனாலும் எங்கே நம்ம கிளம்பி போகிறதா இருந்தாலும் நான் கரெக்டான டைமுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் தான். ஸோ அதை இங்கிலீஷில் சொல்லும்போது ஆன் டைம் அப்படின்னு சென்டென்ஸில் மென்ஷன் பண்ணணுமா, இல்லை இன் டைம் அப்படின்னு சென்டென்ஸில் மென்ஷன் பண்ணணுமா? ஸோ இந்த ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆன் டைம்னா எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பங்க்சுவலாக ஒருத்தவங்க ஒரு டைம் சொல்லி கூப்பிடுறாங்கன்னா அதே டைமுக்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது ஆன் டைம்னு சொல்லுங்கள். இன் டைம் அப்படின்னா அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன் டைம் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆன் டைம் இஸ் பங்க்சுவாலிட்டி. In time is arriving or completing something before your deadline. Okay, I arrived at the airport on time for my flight. அப்படின்னா என்ன? கரெக்டாக ஷார்ட்டாக அந்த டைமுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். The project was completed on time. ஸோ கரெக்டாக ஷார்ப்பாக அந்த ப்ராஜெக்டை நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். In time, I submitted my application in time for the deadline. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கு முன்னதாகவே நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். The doctor arrived in time to save the patient's life. ஸோ இந்த இடத்துல டாக்டர் அவர் நினச்ச நேரத்தை விட முன்னதாகவே அங்கே போய் நின்றுட்டாரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். ஒரு பர்த்டே பார்ட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அவங்க ஒரு 3 o'clock உங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஷார்ப் அந்த 3 o'clock நீங்கள் போகிறீங்க. ஸோ யூ அரைவ் அட் த பார்ட்டி எக்ஸாக்ட்லி அட் 3 PM மீன்ஸ் தட் இஸ் ஆன் டைம். ஸோ அரைவ்ட் அட் த பார்ட்டி ஆன் டைம் அப்படின்னு நீங்கள் சென்டென்ஸ் பேசலாம். இதுவே 3 PMக்கு பதிலாக நீங்கள் 2:30 or 2:45 இந்த மாதிரி முன்னதாகவே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இன் டைம் அப்படின்னு அந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ஹோம்ஒர்க் நீங்கள் செய்யணும் அப்படின்னா நான் கரெக்டாக ஷார்ப்பான 5 மணிக்கு நான் முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தட் இஸ் ஆன் டைம். 5 மணிக்கு லிட்டில் பிஃபோரே நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ அதை இன் டைம் அப்படின்னு தான் அந்த சென்டென்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்போர்ட், ஏதாவது ஒரு கேமை நீங்கள் பார்க்கணுன்னு நீங்கள் போகிறீங்க. ஸோ அப்போது அந்த கேமை நீங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக அந்த டைம் சொன்ன டைமுக்கே நீங்கள் போய் ரீச் ஆகி அதை பார்க்குறீங்க அப்படின்னா அது ஆன் டைம்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் இன் டைம் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ ஆன் டைம் அண்ட் இன் டைம் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் டைமை மென்ஷன் பண்ணி நான் அந்த டைமுக்குள்ளார முடிச்சிட்டேன், அந்த டைமுக்கு கரெக்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் பேசுகிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது ஆன் டைம் இன் டைம் அப்படிங்கிற அந்த வேரியேஷனை கரெக்டாக உங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.